அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸின் செயல் தலைவரும் கோவை மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் உங்கள் டாக்டர் ஆர் காயத்ரி. அரசியல் கட்சிகளில் இப்போ தற்போது ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கிடைக்கலன்னா உடனே அடுத்த கட்சிக்கு போயிடுறது. ஏங்க, அந்தந்த கட்சியில் உழைப்பவர்கள் நிறைய இருக்காங்கங்க. நீங்கள் இங்கேருந்து அங்கே ஓடிட்டா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னன்னு நினச்சிட்டீங்க? எல்லா கட்சியிலையும் அடித்தளத்துலேருந்து உழைக்கக்கூடிய வர்க்கம் ஒன்று இருக்குங்க. உடனே கட்சி தாவறது அது என்ன பழக்கங்க? வாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்த கட்சிக்கு போயிடுறது. அப்போ கட்சி உணர்வுங்கிறதே இங்கே கிடையாதுங்களா யாருக்குமே? வியாபாரமாக பார்த்துட்ருக்கீங்களா அரசியலை? அரசியலும் கல்வியும் வியாபாரமாக பார்க்கக்கூடாது. தயவு செய்து கட்சி உணர்வோட அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்தந்த கட்சியிலேயே இருங்க. மகாத்மா காந்தி போன்றவர்களையும், நேருவை போன்றவர்களையும், பாரதியார் போன்றவர்களையும் பார்த்து வளர்ந்தவங்க. கட்சி உணர்வு ரத்தத்தில் இருக்கணும். பாரம்பரியமாக கட்சியில் இருந்து வளர்ந்து வந்து இதே மண்ணில் வீர தமிழச்சிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்காக. ஸ்ரீநிதி போல கேரக்டருக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க, சீட்டு கொடுத்தாங்க. எங்கேருந்தோ வந்தவங்க தான், அடுத்த கட்சியிலேருந்து வந்தவங்க தான், மக்கள் நீதி மையம் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். பாஜக அரசிடம் அண்ணாமலை சார் கிட்ட போய் சீட்டு கேட்டு கிடைக்காம மறுபடியும் இங்கே காங்கிரஸுக்கு வந்தவங்க தான். இதையெல்லாம் தலைமையில் மறைச்சு தான் ஒரு சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த கட்சியில் வாய்ப்பு கிடைச்சதே உழைச்சு ஓட்டு வாங்க யோகிதை இல்லாமல் அடுத்த கட்சிக்கு தாவிட்டு போறீங்க. நீ இதே கட்சியில் இப்போ எழுதி கொடுத்துட்டீங்க, இப்படியே இருந்து மக்கள் சேவை செய்ய போறீங்களா? அப்படி செஞ்சு பாருங்க. We'll hats off to you. அதை விட்டுட்டு கட்சி மேலிடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி அம்மாவை எப்படி விமர்சனம் பண்ணலாம்? தவறு இல்லைங்களா? அதுவும் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் சிங்கம் மாதிரி மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருப்பவர்கள். அவங்கள நீங்க விமர்சனம் பண்ண கடுகளவு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. ஸ்ரீநிதி, சோசியல் மீடியாவில் விளம்பரம் ஆகணும்னு இருந்துச்சுன்னா 1000 வழி இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி அடுத்தவர்களை விமர்சித்து அரசியல் மேல வரணும்னு நினைக்காதீங்க. எந்த கட்சியும் கதவுகள் திறக்கப்படாமல் போய்விடும். ஸ்ரீநிதி, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து திமுக தான் எங்களுக்கு வேலை செஞ்சது, காங்கிரஸ் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. எல்லாரும் வேலை செஞ்சிருக்கோம். என்னுடைய மொபைல்ல ப்ரூஃப் இருக்கு, எல்லார்கிட்டையும் ப்ரூஃப் இருக்கு. நீங்க கட்சிக்கு வேலை செஞ்ச வந்தவங்களை அவமரியாதை செஞ்ச ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. நீங்க எவ்வளவு அவமரியாதை பண்ணுனீங்க காங்கிரஸ்காரங்கள. கேசி வேணுகோபால்ஜி உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்திருந்தாரு, அவரை நீங்க அவமானப்படுத்தல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க, கட்சியில அடிமட்ட தொண்டர்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் போது வண்டியை விட்டு கீழே இருக்குன்னு சொன்னீங்க. ஸ்ரீநிதி, மறந்துட்டீங்களா? வேட்பாளர் அவர் அறிவிக்கும் போது காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பான கோஷம்லாம் முழக்கிட்டீங்க. யாருமே பண்ணலைங்க. ஒரு சில பேர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாதவங்க எங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட கமிட்டிக்கு முன்னாடி நின்று 4 கோஷம் போட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்க முடியாதுங்க. பலதரப்பட்டவங்களுக்கு பல கட்சி வேறுபாடுகள் மனசில் வரும் தான். கட்சியில் மேலிடத்துக்கு யாரை எந்த சேரில் உட்கார வைக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். யாரை எந்த சேரில் எப்போ உட்கார வைக்கணும்னு கட்சி மேலிடம் ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தேர்வு நடக்கப்பட்டது. ஜனநாயக நாட்டில் யார் வேணும் எந்த கட்சிக்கு போகிறாங்க, அது ஒரு அசிங்கமான செயலாக நான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படி போகணும்? எல்லா கட்சியிலும் உழைக்கிறவங்க இருக்காங்க. சொந்த மண்ணில் சொந்த கட்சியில் நின்று காத்திருந்து வேலை செஞ்சு உழைச்சி சேரில் வந்து உட்காருங்க, நல்லா இருக்கும். அதை ருசிச்சு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லா கட்சியிலும் எல்லா உறுப்பினர்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் எல்லா கட்சியிலும் கதவுகள் என்றும் திறக்கப்பட்டு தான் இருக்கு. நமக்குன்னு ஒரு மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் வேணும் இல்லைங்க. அது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் எனக்கு இருக்கிறனால இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், அவங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு அது அவங்களோட தனிப்பட்ட கருத்துங்க. அது அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. 4080 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும். எவ்வளோ வலிச்சிருக்கும். 3 முறை 4 முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருந்திருக்கேன். எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். 3வது முறையாக மாமன்ற உறுப்பினராக உட்கார்றேன், எவ்வளோ வலி இருந்திருக்கும்.
ஆனால் நான் வருத்தப்படலையே. என் கட்சி, என்னோட சொந்த கட்சி, இதே சொந்த கட்சியில் நின்று ஜெயிச்சு ஒரு நாள் இதே பத்திரிகையாளர் முன்னாடி ஜெயிச்சு நின்று காமிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் வீர தமிழச்சியான காங்கிரஸ்காரங்க. சிறுநீதி வந்து அவங்களுடைய கருத்தை தானே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தவறான கருத்தை பதிவு பண்ணக்கூடாதுல்ல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்க, அவங்கள கீழ்த்தனமான வார்த்தைகளை பேசுறதுக்கு யாருக்கு உரிமை இல்லையே? ஸ்ரீநிதிக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஸ்ரீநிதி போன்ற இன்னும் பல பேர் உடனடியாக கட்சியிலேருந்து விலகி மாற்றுக் கட்சிக்கு செல்வதும் விமர்சனங்களை முன்வைப்பதும் இப்போ ஒரு பழக்கமாக ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இதை உடனடியாக தவிர்க்க வேண்டும். மேலிடம் இதற்கு கண்டிப்பாக ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே வந்தவங்க வாங்க, வந்தவங்க போகிறவங்க போங்கன்னு கண்டிப்பாக அந்த நிலைப்பாடை மேலிடம் உடனடியாக தலையிட வேண்டும். எல்லாத்துக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன், தலைமை இதுக்கு ஒரு முடிவு வைக்கணும். தயவு செய்து தலைமை அடித்தட்டு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்காரங்க கிட்ட பேசுங்க. உடனடியாக கூட்டங்களை கூப்பிடுங்க. எல்லாரோட கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. எல்லாருடைய வருத்தங்களையும் அவர்களுடைய விமர்சனங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டு உடனடி நடவடிக்கை மேலிடம் எடுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்றுமே காங்கிரஸை குறை சொல்லியது கிடையாது. யாரும் முதுகில் கொத்தப்படவில்லை. அன்னைக்கு நடந்தது உங்களுக்கு தெளிவா தெரியும். காலையில திமுக அரசு அதிமுக அரசிடமும் பாஜக அரசிடமும் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுதுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஐயாவுடன் கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு ஒரு மீட்டிங் அர்ஜென்ட்டாக வச்சு முடிவெடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து முதுகில் குத்துறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எதுவுமே கிடையாதுங்க. திமுக வந்து காங்கிரஸை குறை கூறல, கடுமையா விமர்சிச்சது திமுக தான் காங்கிரஸ். எந்த விதத்தில் விமர்சிச்சாங்கன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தைகள் வந்து வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள். நீங்களே சொல்ல முடியலன்ட்டீங்க, அப்புறம் அவங்க வெளியில கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க விமர்சிக்கல அப்படின்றீங்களா? கண்டிப்பாங்க அவங்களுடைய ஆதங்களை கொட்டி தீர்த்திருக்கலாம், ஆனால் விமர்சனம் செய்யவில்லை. திமுகவும் காங்கிரஸும் என்றைக்குமே தாயும் பிள்ளையுமா சகோதர சகோதரிகளாக தானே இருந்திருக்கோம். என்றைக்கு அடிச்சுக்கிட்டோம்? சில விஷயங்கள் குடும்பம் தானேங்க. குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனை வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட குடும்பம் இல்லை தான் பிரச்சனை வரலையா? அது இருக்கத்தாங்க செய்யும். அரசியல் ஆவேகா கூட்டணியில் இருந்துகிட்டு திமுகவை போற்றி புகழ்றது எந்த வகையில் அது ஏற்றுக்கக்கூடியதா? யாரும் போற்றி புகழவில்லை, யாரும் இழைத்து யாரையும் இங்கே சொல்லவும் இல்லை. தாவேகாவில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஹேட்ஸ் ஆஃப் டு our honorable chief minister, since we are very proud of that young chief minister, பிகாஸ் எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனங்களுக்கு உட்பட்டு ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அழகும் அர்த்தமும் சேர்த்தவர் தான் நம்மளுடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். That my high commands might take the decisions. Okay.